எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் மே 1 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம சேனலில் மே 3 தேதி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து ஜிஎஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் யூனிட் 1லேருந்து 6 வரைக்கும் கவர் ஆகும். 59 டெஸ்ட் இருக்கும், பைலிங்குலர் கொஸ்டின் இருக்கும். அந்த பேச்சில் ஜாயின் பண்ண குரூப் 2 அண்ட் குரூப் 4க்காக ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த பேச்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஃபீஸ் 500 ரூபி. டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் நம்பர் கொடுத்துருக்கோம். பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. ஷெடியூல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 30th ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் மிக நீளமான புதிய விரைவு சாலை எது? ஆன்சர் கங்கா விரைவு சாலை. ஸோ மீரத்லேருந்து பிரயாக்ராஜ் இணைக்கிற வகையில் அமைச்சிருக்காங்க. உலகில் இராணுவத்துக்காக செலவிடும் நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் 5வது இடத்துல இருக்கு. இந்திய இராணுவத்தின் பிரகதி பயிற்சி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் மேகாலயால உம்ரோல நடக்க போது. ஃபர்ஸ்ட் எடிஷன் 11 நாடுகள் பங்கேற்குது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 50வது கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் நியூ டெல்லியில நடந்திருக்கு. இந்தியாவின் முதல் வான்வழி கப்பல் எதிர்ப்பு சால்வோ சோதனை எங்கு மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடால. மேற்கு வங்க இறுதிக்கட்ட தேர்தலில் மொத்தமாக எத்தனை சதவீத வாக்குகள்? ஸோ 2 கட்டம், 2 ஃபேஸா நடந்திருக்கும், 1 and 2ன்னு சொல்லிட்டு 2 ஃபேஸ்லயுமே மொத்தமா ஆவரேஜா எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னா 92%. ஆப்பிரிக்க நாடுகளுக்கு 100% வரி விலக்கு வழங்குவதாக அறிவித்த நாடு எது? ஆன்சர் சீனா. இந்தியாவின் முதல் திருநங்கை கிரிக்கெட் நடுவர் யார்? ஆன்சர் ரித்திகா ஸ்ரீ. பணியிட பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்திற்கான உலக தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 28. இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். மே 1 நம்ம எல்லாருக்குமே தெரியும் உழைப்பாளர்கள் தினம். ஸோ நிறைய பேர் அவங்களுடைய உழைப்பை இன்னத்துக்கு செலுத்திக்கிட்டு இருப்பாங்க. எவ்ரிடே வந்து உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்களுமே உங்களுடைய கனவை நோக்கி உங்களுடைய உழைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். சரி, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திருக்குறள் பார்த்துட்டு தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஊக்கமுடைமை அதிகாரத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு என்ன திருக்குறள் அப்படின்னா, ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். அதாவது என்னன்னா, ஆக்கம்னா இந்த இடத்துல செல்வம். ஸோ இப்போ செல்வத்தை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவார்னா என்னன்னா வருந்த மாட்டாங்க, அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. செல்வத்தை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட மாட்டாங்க. யார் அப்படின்னா ஊக்கம் உடையவங்க. ஊக்கம்னா என்னது? மன உறுதி. ஸோ தனக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் போயிடுச்சுன்னா கூட ஊக்கம் உடையவங்க வருந்த மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு திரும்ப அந்த செல்வத்தை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற மன உறுதி இவங்களுக்கு இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த திருக்குறள்ல சொல்றாங்க. ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். ஊக்கத்தை கைவசம் வச்சிருக்கவங்க செல்வம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருந்த மாட்டாங்க. அடுத்து இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட். நாட்டிலேயே மீன் உற்பத்தியில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு தான் இப்போ 2025 மீன் உற்பத்தியில பாத்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தை பின்னுக்கு தள்ளி ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கு. அதுக்கடுத்து 3rd பிளேஸ்ல கேரளா இருக்கு. ஸோ நாட்டிலே மீன் உற்பத்தியில ஃபர்ஸ்ட் பிளேஸ் குஜராத்தை பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு வந்து பிடிச்சிருக்கு. யார் இது சம்பந்தமான தகவல்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் கீழ் உள்ள மத்திய கடல்சார் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனம் தான் இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இப்போ 2025 எவ்வளவுக்கு நம்ம மீன் உற்பத்தி செஞ்சிருக்கோம் அப்படின்னா 6.85 லட்சம் டன் மீன் உற்பத்தி அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி குஜராத்தை பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு தான் வந்து மீன் உற்பத்தியில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட், இந்தியாவில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா கடல்சார் மீன் உற்பத்தி அப்படிங்கிறது 2025 35.7 லட்சம் டன்னாக உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. ஸோ போன வருஷம் 2024ஆம் ஆண்டோட ஒப்பிடும்போது இந்தியாவில் மீன் உற்பத்தி அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா 3% வந்து மீன் உற்பத்தி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம இந்தியாவில் எவ்வளோ உற்பத்தி? 35.7 லட்சம் டன். அதில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து 6.85 லட்சம் டன் வந்து உற்பத்தி ஆயிருக்கு மீன். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தமிழ்நாடு, செகண்ட் பிளேஸ் வந்து குஜராத், 3rd பிளேஸ் வந்து கேரளா இருக்கு, 4th பிளேஸ்ல கர்நாடகா, அடுத்து மகாராஷ்டிரா வந்து 5th பிளேஸ்ல இருக்கு இந்த மீன் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும், கடல் மீன் உற்பத்தியில. அடுத்து இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்.
உலக பத்திரிகை சுதந்திர தரவரிசை 2026 இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 157வது இடம். ஸோ ரொம்பவே பின்தங்கியிருக்காங்க. போன தடவை வந்து 151 அந்த ரேங்கிங்ல இருந்துச்சு, 151வது இடத்துல. இப்போ 157வது இடத்துக்கு வந்து பின்தங்கியிருக்கு இந்த பத்திரிகை சுதந்திர குறியீட்டுல. ஸோ ப்ரெஸ் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஒரு நாட்டில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை வெளியில கொண்டு வர்றது ப்ரெஸ் தான். ஸோ ப்ரெஸ் வந்து ஃப்ரீடமா செயல்படணும். ஸோ அந்த ஃப்ரீடமை தடுக்கிற அளவுக்கு பல நாடுகளில் வந்து அரசியல் அந்த மாதிரிலாம் நடக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்து எல்லா குறிகாட்டிகளையும் பார்த்து யார் அதிகமாக வந்து ப்ரெஸ் ஃப்ரீடம் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது வரிசையில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 180 நாடுகளுக்கான தரவரிசை. அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னா அந்த நாட்டில் வந்து ப்ரெஸ் ஃப்ரீடம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். லாஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னா ப்ரெஸ் ஃப்ரீடமே அங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ நம்ம இந்தியா வந்து 157வது இடம். ஸோ மொத்தமாகவே 180 நாடுகளுக்கான பட்டியல் தான். அதில் இந்தியா 157வது இடத்த பிடிச்சிருக்கு இந்த வருஷம். அடுத்து போன வருஷம் 151வது இடத்துல இருந்துச்சு. இப்போ நம்ம பின்தங்கி இருக்கோம் ப்ரெஸ் ஃப்ரீடமை பொறுத்த வரைக்கும். யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் ஒரு நிறுவனம் தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான், நம்மளுடைய அண்டை நாடான பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ஃப்ரீடம்ல வந்து 153 ரேங்க்ல வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நார்வே நாடு இருக்கு. லாஸ்ட் பிளேஸ்ல தொடர்ந்து 3வது ஆண்டாக எரித்ரியா நாடு வந்து இருக்கு. நார்வே வந்து தொடர்ந்து 10வது ஆண்டாக ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. எரித்ரியா வந்து 180வது இடத்துக்கு 3வது ஆண்டாக தொடர்ந்து வந்திருக்கு. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே 20 பெட்டிகளை கொண்ட வந்தே பாரத் ரயில் போக்குவரத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் அஸ்வினி வைஷ்ணவ். மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இப்போ ஜம்மு காஷ்மீர்ல 2 தலைநகரங்கள் இருக்கு இல்லையா, ஜம்மு மற்றும் ஸ்ரீநகர், அந்த 2 சிட்டியையுமே இணைக்கிற வகையில 20 பெட்டிகளை கொண்ட வந்தே பாரத் ரயில் சேவையை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. வந்தே பாரத் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 2018 தான் இதுக்கான ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 2019 ஃபர்ஸ்ட் ட்ரெயின் அப்படிங்கிறது டெல்லி டு வாரணாசி இடையே வந்து இயக்கியிருப்பாங்க. ஸோ இது அதிகபட்சமா 180 கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடியது பெர் ஆருக்கு. இப்போ இது ஜம்மு காஷ்மீர்ல வந்து ஜம்மு காஷ்மீரை நிறைய நம்மளுடைய மற்ற ஸ்டேட்டு மற்ற இடங்களோட இணைக்கிற வகையில் அங்கே ரயில் போக்குவரத்தை போன வருஷமே வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருப்பாங்க. இப்போ அங்கே ஜம்முவையும் ஸ்ரீநகரையும் இணைக்கிற வகையில் 2 கேபிட்டலையும் இணைக்கிற வகையில் 20 கோச் இருக்கக்கூடிய வந்தே பாரத் ரயில் சேவையானது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. இதை யார் தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஜம்மு காஷ்மீருடைய 2 தலைநகரம் ஜம்முவையும் ஸ்ரீநகரையும் இணைக்கிற வகையில். அடுத்து ஜம்மு காஷ்மீர்ல யார் முதலமைச்சராக இருக்காங்க அப்படின்னா ஒமர் அப்துல்லா. ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது ஒரு யூனியன் டெரிட்டரி, இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து போன வருஷம் தான் வந்து கத்ரா டு ஸ்ரீநகர் இடையே ஃபர்ஸ்ட் வந்தே பாரத் ரயில் சேவையை ஜம்மு காஷ்மீர்ல தொடங்கி வச்சிருப்பாங்க 2025. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். தேர்தல் ஆணையத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகளை பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு பிரிவு எது? ஆன்சர் ஆர்டிகல் 324. ஸோ சட்டப்பிரிவு 324 தான் தேர்தல் ஆணையம் பத்தி சொல்லக்கூடிய, தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரங்கள், தேர்தல் ஆணையத்துல எவ்வளவு பேர் இருப்பாங்க, இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் ஒரு தன்னாட்சி அமைப்பாக செயல்படுவது பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 324 அப்படிங்கிறது. ஸோ தேர்தல் ஆணையத்தோட வேலை அப்படின்னா இப்போ மாநிலங்கள்ல சட்டப்பேரவை தேர்தல் நடக்கும், அப்புறம் மக்களவை தேர்தல் லோக்சபா எலெக்ஷன் நடக்குது, அப்புறம் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல்கள்லாம் நியாயமாக நடத்துவதற்கான நடுநிலையோடு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது இருக்கு. அதோட பணி வந்து இந்த எலெக்ஷன் நடத்துறது, அதுக்கான அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை வந்து தயார் பண்றது, சிறப்பு தீவிர திருத்த பணிகளை செய்யறது, வாக்குப்பதிவு இயந்திரங்களை நிறுவுறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. இந்த தேர்தல் ஆணையத்தை பத்தி சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 324 அப்படிங்கிறது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ 1950ஆம் ஆண்டு ஜனவரி 25 தான் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது நிறுவியிருப்பாங்க. இதுல வந்து ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பாங்க, 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள் யார் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். ஏன்னா நம்ம அடிக்கடி பார்த்தது தான், லாஸ்டா கூட 2 டேஸ்க்கு முன்னாடி கூட பார்த்துருப்போம். ஸோ இந்த தேர்தல் ஆணையர்களோட பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ்க்கு இருக்கலாம், அல்லது 65 வயது அடைகிற வரைக்கும். எது 2ல எது ஃபர்ஸ்ட் வருதோ அது வரைக்கும் அந்த பொறுப்புல அவங்க இருக்க முடியும். நெக்ஸ்ட், இந்த தேர்தல் ஆணையத்தோட வேலை என்ன அப்படின்னா வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறது, தேர்தல் அட்டவணையை வெளியிடுறது, இந்த ஸ்டேட்டுக்கு இந்த டேட்ல எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அட்டவணையை வெளியிடுவாங்க.
வேட்புமனு தாக்கல் செய்வாங்க இல்லையா வேட்பாளர்கள், அதை பரிசீலிக்கிறது, தேர்தல் நடத்தை விதிகளை அமல்படுத்துறது, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வந்து நிர்வகிக்கிறது, இதெல்லாமே தேர்தல் ஆணையத்தோட வேலை. தேர்தல் ஆணையம்ங்கிறது 1950 ஜனவரி 25 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இந்த தேர்தல் ஆணையம் தொடங்கப்பட்ட ஜனவரி 25 தேதியை தான் நம்ம நேஷனல் வோட்டர்ஸ் டே, தேசிய வாக்காளர் தினமாக செலிப்ரேட் பண்றோம். இப்போ ரீசெண்டா ஒரு 5 ஸ்டேட்டுக்கு வந்து எலெக்ஷன் நடத்திருப்பாங்க. அதுல ஒண்ணு வந்து நம்ம தமிழ்நாட்டுல மொத்தமா 234 தொகுதிகள் இருக்கு. கேரளால வந்து 140 தொகுதி, மேற்கு வங்கத்துல 2 ஃபேஸா நடத்திருப்பாங்க, அதுல 294 தொகுதி இருக்கு. அசாம்ல 126 தொகுதி, புதுச்சேரியில வந்து 30 தொகுதிகள் இருக்கு. இந்த 5 ஸ்டேட்டுக்கும் இப்போ ரீசெண்டா எலெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கும். இப்போ இந்த எலெக்ஷன்ல வாக்குகள் எண்ணுவாங்க இல்லையா, வாக்கு என்றதுல இப்போ கூடுதலாக என்ன பண்ணிருக்காங்கன்னா, சம்பந்தப்பட்டவங்க தான் வாக்கு என்ற இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக QR குறியீடு மூலமாக அனுமதி பெறுவதற்கான ஒரு வசதியை இப்ப கொண்டு வந்திருக்காங்க. சம்பந்தப்பட்டவங்க தான் அங்க இருக்கணும், வெளியாட்கள் வரக்கூடாது வாக்கு என்ற இடத்துக்கு அப்படிங்கிற வகையில தேர்தல் ஆணையம் வந்து வாக்கு எண்ணும் மையங்கள்ல அங்கீகாரம் இல்லாத நபர்கள் நுழையறதை தடுக்கிறதுக்காக QR குறியீடு அடிப்படையில அடையாள அட்டை வழங்குறதை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கதா சொல்றாங்க, வழங்க போறாங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையம். அடுத்து இம்பார்ட்டன்ட் டே, குஜராத் மாநிலம் உருவான தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் மே 1. மே 1 தேதி தான் குஜராத் வந்து உருவாயிருக்கும். 1960ஆம் ஆண்டு மே 1. அதாவது பம்பாய் மாகாணம் இருக்கும் இல்லையா, அந்த பம்பாய் மாகாணத்துல குஜராத் மொழி பேசுறவங்க, குஜராத்தி மொழி அதிகமா பேசுறவங்க, அப்புறம் மராத்தி மொழி பேசுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு மொழின்னு பார்க்கும்போது அதிகமா பேசுறவங்க அப்படி இருந்திருக்காங்க. ஸோ குஜராத்தி மொழி பேசுறவங்க அவங்களுக்கு தனி ஸ்டேட் வேணும், மராத்தி மொழி பேசுறவங்க எங்களுக்கு தனி ஸ்டேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கை வச்சதுனால 1960 குஜராத்தி மொழி பேசுறவங்க எல்லாம் சேர்த்து குஜராத் மாநிலம் அப்படிங்கிறது உருவாக்கியிருப்பாங்க மே 1. அதே மாதிரி மராத்தி மொழி பேசுறவங்களுக்காக மகாராஷ்டிரா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் வந்து உருவாயிருக்கும். ஸோ அதன்படி குஜராத் மாநிலம் உருவான தினம், அப்புறம் மகாராஷ்டிரா மாநிலம் உருவான தினமானது இன்றைய தினமான மே 1 நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ பம்பாய் வந்து 2ஆ பிரிஞ்சிருக்கும், அதாவது குஜராத் மகாராஷ்டிரான்னு சொல்லிட்டு. எப்போ? 1960 மே 1. எதன்படினா 1960 பம்பாய் மறுசீரமைப்பு சட்டத்தின் கீழ் தான் பம்பாய் 2ஆ பிரிச்சு குஜராத் மகாராஷ்டிரான்னு சொல்லிட்டு 2 புதிய ஸ்டேட் வந்து உருவாயிருக்கும். அடுத்து ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீட்டில் முன்னிலை வகிக்கும் மாநிலம் எது? ஆன்சர் திரிபுரா. ஸோ திரிபுரா தான் பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீடு. பஞ்சாயத்து அப்படின்னா இப்போ இதை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ். ஸோ என்னன்னா இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்ல உள்ள பஞ்சாயத்துகள் இருக்கும் இல்லையா, கிராமப்புறங்கள், அந்த கிராமப்புறங்கள்ல மக்களுக்கு என்னென்ன வசதிகள், SDG கோல்ஸ்ன்னு சொல்லிட்டு 17 கோல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை ரீச் பண்ற வகையில கிராமங்கள்ல என்னென்னலாம் அடைஞ்சிருக்காங்க, எதெல்லாம் முன்னேற்றம் கண்டிருக்காங்களா அப்படிங்கிற வகையில ஒரு சில குறிகாட்டிகளை ஆய்வு செஞ்சு இந்த பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீடு அப்படிங்கறத ரிலீஸ் பண்றாங்க. அதுல திரிபுரா மாநிலம் தான் ரொம்ப லீடிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் ரிலீஸ் பண்ண அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 2023 to 24 நிதியாண்டுக்கான பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீடு 2.0 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரு? பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிராமப்புறங்கள்ல உள்ளாட்சி அமைப்புகள்ல முன்னேற்றத்தை கணக்கிடுறதுக்காக, செயல்திறனை அங்கே கணக்கிடுறதுக்காக, எப்படி கிராமப்புறங்கள்ல முன்னேற்றம் இருக்கா, அவங்க இம்ப்ரூவ் ஆயிருக்காங்களா அப்படிங்கிறத பாக்குறதுக்காக இந்த இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு நாடு தழுவிய அளவுல நம்ம நாடு முழுக்க அனைத்து மாநிலங்கள்லுமே உள்ளாட்சி அமைப்புகள்ல முன்னேற்றம் கண்டிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் தயாரிக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி உலக அளவுல இந்த முறையில தான் பண்றாங்க. உலக அளவுல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்தியாவில தான் பண்றாங்க. ஸோ 2,50,000க்கும் மேற்பட்ட ஊராட்சிகள்ல எப்படி அவங்க செயல்படுறாங்க, குடிநீர் கிடைக்கிறது, சாலை வசதிகள் இருக்கிறது, கல்வி, உள்கட்டமைப்பு, வறுமை ஒழிக்கிறது, பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது, இந்த மாதிரி நிறைய குறிகாட்டிகள், 150 குறிகாட்டிகள், அப்புறம் 230 தரவு புள்ளிகளை பயன்படுத்தி தான் இதை ரிலீஸ் பண்றாங்க பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீடு, பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம். அதுல முன்னிலையில இருக்க ஸ்டேட் எதுனா திரிபுரா. அடுத்தடுத்து பார்த்தோம்னா கேரளா, ஒடிசா, தெலுங்கானா, ஆந்திரா, மிசோரம், இந்த ஸ்டேட்லாம் அடுத்தடுத்து வரிசையில வருது. இம்பார்ட்டன்ட் டே. சர்வதேச தொழிலாளர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது?
ஸோ ஆன்சர் வந்து மே 1. ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்போம் இல்லையா, உழைப்பாளர்கள் தினம் அல்லது மே தினம் அப்படின்னு அழைக்கப்படுது. மே 1 இந்த சர்வதேச தொழிலாளர்கள் தினம் அப்படிங்கிறது நம்ம செலிப்ரேட் பண்றோம். உழைப்பாளர்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் வழங்கும் வகையில, அவங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிற வகையில இந்த டேவை நம்ம செலிப்ரேட் பண்றோம். இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா, என்ஷூரிங் எ ஹெல்த்தி சைக்கோ சோஷியல் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் தீம். ஸோ நெக்ஸ்ட் 1886ஆம் ஆண்டு சிகாகோவில் பார்த்தீங்கன்னா வேலை நிறுத்தம் பண்ணியிருப்பாங்க. 8 hours தான் ஒர்க்கிங் வேணும், ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 8 hours தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சிகாகோவில் அங்கே உள்ள தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ அதை நினைவு கூறும் வகையில் தான் மே 1 நம்ம உழைப்பாளர்கள் தினம், சர்வதேச உழைப்பாளர்கள் தினம்ங்கிறத செலிப்ரேட் பண்ணுறோம். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ அந்த மே டே செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா 1923 தான் செலிப்ரேட் பண்ணியிருப்போம் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம். அடுத்ததான் சமிட். 3வது இந்தியா நார்டிக் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் நார்வே. நார்வேல தான் 3வது எடிஷன் இந்தியா நார்டிக் மாநாடு அப்படிங்கிறது நடக்க போகுது, 3rd எடிஷன். போன வருஷம் பிரைம் மினிஸ்டர் மோடி போக வேண்டியது, பெஹல்காம்ல அட்டாக் நடந்ததுனால இந்த மாநாடு நடக்கல. ஸோ இந்த வருஷம் நடக்குது 3rd எடிஷன். இந்தியாவுக்கும் நார்டிக் நாடுகளுக்கும் இடையிலான இந்த மாநாடு. அதுல பங்கேற்கிறதுக்காக பிரைம் மினிஸ்டர் மோடி நார்வேக்கு போறாங்க. மே மாதம் 15 மற்றும் 16 இந்த 2 தினங்கள்ல வந்து நடக்க போகுது. நார்டிக் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது என்ன அப்படின்னா வடக்கு ஐரோப்பா அப்புறம் வட அட்லாண்டிக்ல இருக்கக்கூடிய ஒரு பிராந்தியம் தான் இந்த நார்டிக் அப்படின்னு சொல்றோம். இந்த நார்டிக்ல 5 உறுப்பு நாடுகள், 5 நாடுகள் இருக்கும். அது என்னன்னா டென்மார்க், பின்லாந்து, ஐஸ்லாந்து, நார்வே, ஸ்வீடன். ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், இப்போ கூட நம்ம ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அதெல்லாம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இந்த நாடுகள் தான் இருக்கும். நார்வே இப்போ பார்த்தோம், டென்மார்க் நாடு, பின்லாந்து வந்து ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல எப்போதுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். இந்த நாடுகள் எப்போதுமே அந்த மாதிரியான தரவரிசையில முன்னிலையில் இருக்கக்கூடிய நாடுகள். இந்த நாடுகள் அப்புறம் இதோட சேர்ந்து கிரீன்லாந்து, ஃபாரோ தீவுகள், ஆலண்ட் இதெல்லாமே வந்து தன்னாட்சி பிரதேசங்கள். இதெல்லாம் அடங்கியதான் இந்த நார்டிக் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்தியாவுக்கும் நார்டிக்கும் இடையிலான மாநாடு அப்படிங்கிறது இப்போ ஸ்டார்ட் பண்றாங்க மே மந்த் 3rd எடிஷன். பிரைம் மினிஸ்டர் மோடி பங்கேற்கிறாங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். 23வது காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் கிளாஸ்கோ. கிளாஸ்கோல இந்த வருஷம் 23வது காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் அப்படிங்கிறது நடக்க போகுது. இந்த போட்டிக்கான அந்த பதக்கம் கொடுப்பாங்களே வின் பண்றவங்களுக்கு, அந்த பதக்கத்தை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இப்போ இந்த கொஸ்டின்ல பாக்குறோம். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அவங்க தொட்டு உணர்ற வகையில பிரெய்லிலையும் இந்த பதக்கத்தை வந்து வடிவமைச்சிருப்பதா சொல்லியிருக்காங்க. ஸோ பதக்கங்கள் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க 23வது காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளுக்கான பதக்கங்கள். ஸோ எங்கே நடக்க போகுது இந்த வருஷம்னா ஸ்காட்லாந்துல கிளாஸ்கோ நகரத்தில் நடக்க போகுது. இந்த பதக்கத்தில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்வை மாற்றுத்திறனாளிகள் பதக்கத்தை தொட்டு அதில் உள்ளதை உணர்ற வகையில் பிரெய்லில வடிவமைச்சிருக்காங்க. இதில் வந்து 10 ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்கும், ப்ளஸ் பேரா அத்லெட்ஸ்க்காக 6 ஸ்போர்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஜூலை 23லேருந்து ஆகஸ்ட் 2 வரைக்கும் நடக்கும் இந்த போட்டிகள். ஷார்ட் நியூஸ். புத்த பூர்ணிமா வந்து இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் மே 1. ஸோ புத்தருடைய பிறந்த நாள், அவர் ஞானம் பெற்றது, அவர் இறந்தது, இந்த நிகழ்வுகளை வந்து நினைவு கூறும் வகையில் அதை செலிப்ரேட் பண்ணுற வகையில் தான் புத்த பூர்ணிமா அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுறோம். இது வந்து வெசாக் அப்படின்னும் அழைக்கப்படுது புத்த பூர்ணிமா. 2025-26 நிதியாண்டில் அந்நிய நேரடி முதலீடு, அந்நிய முதலீடு அப்படிங்கிறது $9,000 கோடி தாண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது $9,000 கோடி தாண்டி புதிய சாதனையை எட்டும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் இந்தியாவிலேருந்து திருடிட்டு போயிருப்பாங்க இல்லையா சிலைகள், இந்த மாதிரி பழங்கால கலைப்பொருட்கள் அப்படின்னு சொல்லி, அதுல வந்து 133 கோடி மதிப்பிலான 657 கலைப்பொருட்களை அமெரிக்கா திரும்ப ஒப்படைச்சிருக்காங்க இந்தியா கிட்ட. அடுத்த ஃபைனலி டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ மே 3ஆம் தேதி GS பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாட்டிலேயே மீன் உற்பத்தியில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் தமிழ்நாடு. உலக பத்திரிகை சுதந்திர தரவரிசை 2026 இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? 157வது இடம். ஜம்மு மற்றும் ஸ்ரீநகர் இடையே 20 பெட்டிகளை கொண்ட வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் அஸ்வினி வைஷ்ணவ். தேர்தல் ஆணையத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகளை பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு பிரிவு எது? ஆன்சர் ஆர்டிகல் 324. குஜராத் மாநிலம் உருவான தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் மே 1. அதே மாதிரி மகாராஷ்டிராவும் மே 1 தான்.
பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீட்டில் முன்னிலை வகிக்கும் மாநிலம் எது? ஆன்சர் திரிபுரா. சர்வதேச தொழிலாளர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 1. மூன்றாவது இந்தியா நார்டிக் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் நார்வே. 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் கிளாஸ்கோல நடக்குது. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.